ஹாய் எவ்ரிவான், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பிளாக் கொரியன் சீரீஸ். இது வரைக்கும் 13 எபிசோட் 5 பார்ட்டாக பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போகிறது எபிசோட் 14, 15. ப்ரீவியஸ் எபிசோடில் ஹீரோயின் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஹீரோ தொப்பி கிளர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஆப்போசிட்டியல் தொப்பி கிளரை துப்பாக்கியில சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் எங்கே அப்படிங்கிறது தெரியாமலே போயிடுது. அவருமே மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது மயங்கி விழுந்து அவரை ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கண் முழிச்ச ஹீரோல ஹீரோயின் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா, இவர் நைட்டு மலையில் அந்த மவுண்டைன் ஃபுல்லாக தேடி சுற்றிட்டு இருப்பார்ல, அப்போ அங்கே ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஒன்று பார்த்துருப்பாரு. பட் அதுக்குள்ள போய் பார்த்துருக்க மாட்டாரு. இப்போ ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. நேரம் அங்க வராரு. அங்கதான் பூட்டு போட்ட கம்பிங்களுக்கு அந்த பக்கமா ஹீரோயின் மயக்கமா நிலைமையில இருக்காங்க. அந்த கம்பியெல்லாம் வளைச்சு உடைச்சு உள்ள போயிட்டு ஹீரோயினை கான்சியஸ்க்கு கொண்டு வர பாக்குறாங்க. அப்படி கண்முழிச்ச ஹீரோயின்ல ஏத்தாப்புல யார் இருக்காங்க இல்ல அப்படிங்கறத கூட கவனிக்கல. பயந்து போய் அலறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு வேணும்னா என்ன கொண்டுடு, அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோவை யார சொல்லுன்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா பக்கத்துல மயக்கமா நிலைமையில அங்க கிடக்குறான். ஹீரோயின் போட்டு பிடிச்சிட்டு ப்ளீஸ் அவனை ஒன்று பண்ணான்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஹீரோக்கு அப்போதான் புரியுது, இங்க ஹீரோயின் மட்டும் இல்ல பாஸும் இருக்கா, அதுவும் அவனுக்கும் அடிபட்டிருக்கு. அப்படியே எப்படி இங்க வந்து அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு காமிக்கிறாங்க. அது தொப்பி கிளர் ஹீரோயினை வயிற்றுல குத்திட்டு மறுபடியும் ஹீரோயினை குத்தலான்னு போகும்போது அங்க வந்திருக்கான். ஹீரோயினுக்கு எதுவும் ஆக விடாம இவன் காப்பாத்திருக்கான். அந்த கருப்புல தொப்பி கிளர் ஓவையும் குத்திருக்கான். ஸோ ஒரு வழியா ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கல் எடுத்து தொப்பி கிளர் அடிச்சு போட்டுட்டு ஓவையும் அங்கேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு கத்தி குத்து கம்மி தான், பட் ஓக்கு பயங்கரமா பட்டிருக்கு. இவனோட ரத்தமும் சேர்ந்து லாஸ் ஆனதுனால அந்த இடத்துல 2 லிட்டருக்கு மேல ரத்தம் இருந்திருக்கு. பட் இவங்க டெஸ்ட் பண்ணப்ப ஹீரோயின் பிளட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஸோ இன்னொருத்தர் நாங்க மாட்டியிருப்பா, இன்னொரு பிளட் இருக்கும் அப்படிங்கறத இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் இவனை எப்படியா தொப்பிக்கிற கிட்ட வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு பழைய பில்டிங்ல கம்பிகள் போட்டு அந்த ஜெயில் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு. ஸோ அங்க கொண்டு போயிட்டு ஓவோட போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சிக்னல் இல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சின்ன வயசுல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டி இருக்கும் போது குட்டி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆபத்துல இருந்து தப்பிக்கணும்னு தோணுச்சுன்னா முதல்ல நீ ஒன்னு சேஃபா எங்கேயாவது வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. தப்பிக்கணும்னா இவங்க சேஃபா இருக்கணும்ல. என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த கேட்டு பூட்டு சாவியோட தொங்கிட்டு இருக்கு. சரின்ட்டு இவங்க அந்த பூட்டை எடுத்து பூட்டு போட்டு சாவியால பூட்டிட்டு இருக்கும்போது அங்க தொப்பிக்கிளர் வந்துடுறான். ஹீரோயின் அதுக்குள்ள பூட்டின சாவியை கையில எடுக்கலான்னு பார்த்தா இவன் பக்கத்துல வந்துடுறான். கையில கத்தியோட வரானா அந்த தடுமாற்றத்துல ஹீரோயின் பயந்து அந்த கீயே வெளியே போட்டுடுறாங்க. அது எங்க கேட்டுக்கு அந்த பக்கம் தொப்பிக்கிளர் நிக்கிறதுக்கு பக்கமா கீ தொப்பிக்கிளர் கையில கிடைச்சிட்டா நான் தான் உங்களை கொள்ளலான்னு பார்த்தேன். பட் என் கையால நீங்க 2 பேரும் சாகணும்னு கொடுத்து வைக்கல போல இருக்கு. தனியா ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாம நீங்க 2 பேரும் செத்து போங்கன்னு சொல்லிட்டு அந்த கீயை அப்படியே அந்த மவுண்டைன்ல தூக்கி வீசிட்டு அவன் இங்க இருந்து போயிருக்கான். இதுக்கப்புறம் எப்படி 2 பேரால வெளியே வர முடியும், ஹெல்ப் கேட்க முடியும்? 2 பேருக்கு கத்தி குத்து வர அது ஓக்கு பலமா வேற பட்டிருக்கு. ஸோ வெளியே வர முடியாம கான்டாக்ட் பண்ண முடியாம 2 பேரும் அங்கேயே மாட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஓவோட அப்பா இறந்து போயிருக்காரு. அதுவும் எப்படி ஹார்ட் அட்டாக்ல. அது நேரம் அதே ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவும் ஓவையும் ஹீரோயினை கூட்டிட்டு வராரு. ஹீரோயின் ஓகே ஓ அளவுக்கு இல்ல, நார்மலா தான் வராங்க. ஓ தான் ரத்தம் நிறைய லாஸ் ஆகி அன்கான்ஷியஸாக இருக்கான். இப்படி ஹீரோயின் ஓவை கூட்டிகிட்டு வரத அந்த கிரிம் ரீப்பர் டாக்டர் இருக்கார்ல அவர் பார்க்குறான். பார்த்தவருக்குமே நம்ப முடியல ஹீரோயின் உயிரோட இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பாலை தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல வேற 2 கிரிம் ரீப்பர்ஸ். இப்போ ஹீரோயினோட உயிர் போயிருந்துருக்கணுமே அப்படின்னு தான் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஹீரோயின் உயிரோட வராங்களா? அவருமே பார்த்துட்டு முடிச்சு நின்றுட்டு இருக்க. இங்கே ஹீரோயினுக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே கண்ணுக்கு படல. தன்னை காப்பாற்ற வந்த அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு எப்படியாவது அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஐசியூக்குள்ள அனுப்பிட்டு இவங்க வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோவுமே பார்க்குறாரு. அவருக்கு பக்கத்தில் போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசவோ அவங்களை சமாதானப்படுத்தவோ கூட வழி இல்ல. அப்போ அங்க ஓவோட அம்மா அவங்களோட டீமோட உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்க. ஹீரோயின்ல போயிட்டு கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கா. அவங்க ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுமா, நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போக. பட் ஹீரோயின் அங்க அவங்களுக்கு இருக்கிற காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ண போகாம ஆபரேஷன் தியேட்டர் வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவகிட்ட போயிட்டு சொல்லவும் வழி இல்ல. ஏன்னா ஹீரோயின் மேல கோவமா இருக்காங்கல்ல, இவரோட ஜூன் அப்பா இல்ல போய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணலான்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. அவகிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளை போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசி ட்ரீட்மெண்ட் பண்ண சம்மதிக்க வைக்க சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொண்ணு வந்து பேசுறா, என்னன்னா என்னோட சின்ன வயசுலயும் என்ன காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் உயிரை விட்டான், அதுக்கப்புறம் என்னால அவனோட உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானுமே டிப்ரெஷன்ல போயிட்டு நிறைய வாட்டி சாகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணேன், என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு உயிரை விட்ட அவனோட அந்த தேகம் வீணா போயிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காகவே நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உனக்காக ஆப்ரேஷன் தியேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க ஓவோட அந்த தேகத்துக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா நீ உன்னோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது இன்ஃபெக்ஷன்
இன்ஃபெக்ஷன் ஆகி அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இதுதான் நீ அவனோட தேகத்துக்கு செய்வ நன்றி கடன். ஸோ வா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோனுக்கு சொல்றது சரின்னு படுது. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஹீரோவும் அவருக்கு காயம் பட்டிருக்குல்ல, ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவர் அப்படியே வெளியே வர அங்கே பார்ட்னர் வந்து அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து பாதியில் எங்கடா போனேன், உனக்கு எப்படி அவங்க இருக்க இடம் தெரிஞ்சுது, அது இல்லாமல் அந்த தொப்பி கில்லர் அடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரப்போறேன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சு, நீங்க வந்து அவனை பிடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, ஏன்னா அவனோட அடுத்த டார்கெட் லியோ, அது அவனோட ஹைட் அவுட்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு. பார்ட்னரா என்னது லியோ, அவன் எதுக்கு கொலை பண்ண பார்த்தா, அதோட அவனோட ஹைட் அவுட் வேற நீ கண்டுபிடிச்சியா, அது இப்போ வட சொல்ற அடப்பாவின்ட்டு அவரை டீமை கூட்டிட்டு அந்த ஹைட் அவுட்டுக்கு போறாரு. அங்க போனா அவன் ஒட்டி வச்ச அந்த போட்டோஸோட மட்டும் இல்லாம 2 டெட் பாடி கூட இருக்கு. இது என்னடா, இது யாரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹைட் அவுட்டை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடியே இருக்காங்க. ஆபரேஷன் முடிஞ்சு ஹீரோட அம்மா வராங்க. ஓவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, பொழைச்சிட்டான். பட் இது வரைக்கும் கண் முழிக்கல, இப்ப வேணா கண் முழிப்பான், மற்றபடி எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாகுது. கண் முழிக்கிறது வரைக்கும் அவன் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்படியே இவங்க அந்த இடத்துல மறைஞ்சு இருக்கும்போது ஓல உயிருக்கு பாட்டு இருக்கும்போது என்ன சுத்தி ஏதாவது ஷேடோ இருக்கான்னு பாருங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஹீரோயின் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லவே இவன்லாம் இல்லை போய் சொல்றீங்க, ஏன்னா இந்த இடம் டார்க்கா இருக்கு, டார்க்ல உங்களுக்கு ஷேடோஸ் தெரியாதுல, கண்டிப்பா என் பக்கத்துல ஷேடோ இருக்கும், நீங்க எனக்காக போய் சொல்றீங்கல்ல, நான் சாக போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட என்னோட மனசை இது வரைக்கும் சொல்லவே இல்லை தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு நான் சாக போறேன், அதுக்கு முன்னாடி ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணியிருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க. இதை ஹீரோவும் வெளியே இருந்து பாக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அது என்ன மனநிலைமை அப்படின்ட்டு அவருக்கே புரியல. அப்படியே இந்த பக்கம் பார்ட்னர் அடுத்து ஆக்டரை பார்க்க வராரு. வந்து அவன் கிட்ட தொப்பிகளோட போட்டோ காட்டி இவன் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்க இவன் இல்லையே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அன்னைக்கு அவன் உங்களை அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் கொலை பண்ண வந்தப்ப என்ன நடந்தது ஏதாவது தெரியுமா, என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லும்போது இவன் ஆமா நான் ரெஸ்ட் எடுத்துல ரூம்குள்ள போனேன், பட் அப்போ அங்க ஒருத்தன் வந்தா இந்த ரூம் நான் யூஸ் பண்ணிக்க, நீங்க வெளியே போன்னு சொல்லவே நான் வெளியே போயிட்டேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல அப்படி வந்து ஒன்னு வெளியே போக சொன்ன அவனோட முகம் அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க இவர் இல்ல அப்படிங்கிறான். அதோட இவனுக்கு ஒரு மிரட்டல் லெட்டர் அனுப்பியிருப்பால தொப்பிக்கல, அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கூட இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரை அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பான். ஸோ இப்போ ரெண்டாவது வந்து அந்த லெட்டரையும் கொடுக்க இவங்க ரெண்டையும் வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. தொப்பிக்கில்லர் அந்த நடிகையும் கொலை பண்ணிருக்கானா, அவளுக்கும் இதே மாதிரி ஏதாவது லெட்டர் ஏதாவது போட்டிருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லி டீமேட் அனுப்பிட்டு இவன் கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி மூஜினுக்கு போயிருக்கீங்களா, அங்கே யாராவது உங்களுக்கு தெரியுமா, அங்கே இருந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது இவன் இல்லை மூஜி நான் இல்லையே, நான் என்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாக நான் யூஎஸ்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். போனதுக்கு அப்புறம்லாம் இந்த எல்லாம் முழிக்கிறான், நீ மூஜினை பத்தி தெரியும்னு சொல்ற, நீ சின்ன வயசுல அங்கே தானே படிச்ச அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் இந்த ஆக்டர்லாம் மழுப்புறான், என்னது நான் அங்கே படிச்சேனா, இல்லையே நான் மூஜினில் படிக்கவே இல்லையே, நான் ஃபுல்லாக யூஎஸ்ல இருந்தேன் அப்படின்ட்டு இந்த பிஏவே குழம்பு போயிடுறான். ஒரு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு. அடுத்ததா ஸ்டேஷன்ல நம்ம ஆட்கள் இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத சம்மரைஸ் பண்றாங்க. 1997ல கிளாரா இறந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போன அன்னைக்கு குட்டி ஹீரோ பார்த்திருக்கான், அவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் காலையிலேயே குட்டி ஹீரோவும் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இறந்தும் போயிருக்கான். அதோட தொப்பி கில்லரை யாரோ கிளாரா கிட்ட இருக்கிற டேப்பை கண்டுபிடிச்சு கிளாராவையும் கொலை பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. கிளாராவை தான் தான் கொன்னேனும், குட்டி ஹீரோவை நான் கொலை பண்ணலேனும் தொப்பி கில்லரை அவனோட வாயாலே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்க்கறதுக்காக ஹெல்ப் பண்ண அவனோட ஒய்ஃப் தங்கச்சியையும் தங்கச்சி புருஷனையும் அதோட அந்த டாக்டரையும் பழி வாங்குறதுக்காக கொலை பண்ணியிருக்கான். அதோட அவனோட ஹைட் அவுட்ல 2 டெட் பாடிஸ் தொங்கிட்டு இருந்ததுல ஒன்னு அந்த ஒய்ஃபோட தங்கச்சியோட எக்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது அவங்க இவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போது ஒன்னா தான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆயிட்டான். அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் அவனோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டையும் அவங்க நடத்திட்டு இருந்த ஷாப்ல வச்சு கொலை பண்ணி அவங்களை அங்கேயே தொங்க விட்டுட்டு அந்த ஷாப்பை தான் அந்த தொப்பிக்கிலுமே ஹைட் அவுட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதுல இவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா அந்த ஆக்டர் அப்புறம் ஆக்ட்ரஸ் இவங்க 2 பேரும் எப்படி இவனுக்கு சம்பந்தப்பட்டாங்க, அவங்க 2 பேரும் இவன் டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ கரெக்டா ஆக்ட்ரஸுக்கும் ஆக்டருக்கு வந்திருக்க மாதிரி மிரட்டல் கடிதம் ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக டீமேட் அனுப்பியிருந்தால அவன் வந்து சொல்றான் நடிகைக்கு அந்த மாதிரி லெட்டர் எதுவுமே போகல. ஆனா இவன் இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா ஒரு பெரிய ஆள் இருக்கிறதாகவும், அதாவது ஒரு பெரிய ஒரு புள்ளிக்கு இந்த பொண்ணு மிஸ்ட்ரஸா இருந்திருக்கா, அவ யாரா இருக்கும் அப்படின்னு அவளோட சுற்று வட்டாரத்துல விசாரிக்கும் போது அது ஓவோட அண்ணனா இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓவோட அண்ணனோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு மாடலா யாரை ஹையர் பண்ணலான்னு பேச்சு வந்தப்போ இந்த ஆக்ட்ரஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அங்கே இருக்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அவள் வேணாம் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லியும் இவர் பிடிவாதமா அவளை தான் மாடல் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவளை இவங்களோட பிராண்ட் மாடல் ஆக்கியிருக்காங்க. அதோட இந்த பொண்ணு கூட அடிக்கடி டின்னருக்கு வேற போயிட்டு இருந்திருக்காரு. இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய புள்ளி ஓவோட அண்ணன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்ல பாத்தீங்களா நான் சொன்னல ஓவோட அண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சே ஆகணும், அரெஸ்ட் வரன்னு கேளுங்க அப்படின்ட்டு அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு இவங்க பேசிட்டு இருக்கும்போது நியூஸ்ல ஓவோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வருது. பார்ட்னருக்கு ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு. ஓவோட அப்பா ஓகிட்ட லாக்கில இருந்து ஒரு கீ எடுத்து கேட்டிருப்பார்ல, அந்த கீ இவர் சாகும்போது இவரோட கையிலே இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதை இந்த ஹீரோவோட அம்மா பாத்திருக்காங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை இப்ப பார்ட்னர் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ பார்ட்னர் எதுக்கு எங்கிட்ட தரீங்க, அவங்களோட பசங்க கிட்ட கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லும்போது இவங்க
இவங்க அந்த ஓவோட அண்ணன் அப்பாவை கோவமா திட்டினதை கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி நீங்களே எதுக்கு உயிரோட இருக்கீங்க, செத்து போக வேண்டியதானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹார்ஷா பேசியிருக்கான். அதனால இவங்களுக்கு அந்த ஓவோட அண்ணன் மேல நம்பிக்கை இல்லை. ஓ கிட்ட கொடுக்கலான்னா ஓவும் இப்போ ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு இல்லாமல் இருக்கல. ஸோ யார்கிட்ட கொடுக்கலான்னு யோசிச்சு பாட்டன் கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இவருமே அதை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வெளியே வராரு. அதே நேரத்தில் அதே ஹாஸ்பிட்டல்ல ஓவோட அப்பா இறந்து போன விஷயம் டிவியில நியூஸ்ல வருதா, அதை ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, ஓவோட அப்பா இறந்து போயிட்டாரா, இது எப்படி அன்னைக்கு நான் பார்த்தப்போ அவர்கிட்ட அந்த ஷேடோ இல்லையா அப்படின்ட்டு போயிட்டு ஓவோட அப்பா எந்த ரூம்ல இருந்தாரு அப்படின்ட்டு கேட்கும்போது அங்க இருந்தவங்க இதுக்கு முன்னாடி ஓ அப்பா 5th ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல இருந்திருப்பாரு, இப்போ 20வது ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோனுக்கு புரியல, இல்லையே அவங்க 5th ஃப்ளோர்ல இருந்தான்னு கேட்கும்போது இல்ல இடையில அவங்கள மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு புரியுது, ஓ அண்ணன் பையன் அந்த பார்களை அபியூஸ் பண்ணி அதுக்காக அவனை இங்க ஹாஸ்பிட்டல்ல மறைச்சு வச்சிருந்திருப்பாங்கல்ல. ஹீரோன் கூட ஒரு வாட்டி இங்க வரும்போது ஓவோட அப்பாவோட ரூம்ல அவன் தான் இருந்திருப்பான். அதுக்கு முன்னாடி அவங்க இருந்திருப்பான் போல இருக்கு. ஹீரோயின் அது தெரியாம அங்க வந்து லாஸ்டா பார்த்தப்போ அது ஓவோட அப்பா நினைச்சிட்டு அவன் பக்கத்துல பிளாக் ஷேடோ இல்ல நினைச்சிட்டு நினைச்சிருக்காங்க. இப்பதான் புரியுது அங்க இருந்த ஓவோட அப்பா இல்ல, இவங்க தான் மாத்தி பாத்துருக்காங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் ஓக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப வருத்தப்படுவானே. அவனுக்கு எப்படி சொல்றது, அதோட தான் தப்பா பார்த்ததுனால தானே ஓவோட அப்பா இறக்க போறது தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. ஓக்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லவே ஹீரோயின் போயிட்டு பாக்குறாங்க. ஓ முழிச்சிட்டான். ஹீரோனுக்கு இப்பதான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இப்ப இவங்க கிட்ட போயிட்டு அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொன்னா ரொம்ப வருத்தப்படுவானே. சரியானதுக்கு அப்புறம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்து போன விஷயத்த இப்போதைக்கு மறைச்சிடுறாங்க. ஓ கேட்குறான் அந்த தொப்பி கிளருக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு தெரியாது, அவங்களுமே தொப்பி கிளரை பத்தி கவனிக்காம விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ ஆமல்ல அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வெளியே வராங்க. வெளியே அங்க ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்ல இவங்களாம் நம்ப மாட்டேன்றாங்க. உன் வாயை திறந்தாலே பொய் தானே வரும், என்கிட்ட பொய்யா தானே இவ்வளவு நாள் சொல்லியிருக்க, அதே மாதிரி இதுவும் பொய்யா தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஹீரோல வா அப்படின்னு அவனோட கண்ணாலே வந்து பாரு அப்படின்ட்டு தொப்பி கிளரை வச்சிருக்கிற மார்ச்சுரிக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு போறத பார்ட்னர் பாக்குறாரு. பார்த்தவர் இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அங்க மார்ச்சுரிலேயே ஹீரோயின் தொப்பிக்குள்ள டெட் பாடியை பாக்குறாங்க. பார்த்தவங்க எதுக்கு எங்க அப்பா நீ அன்னைக்கு கொன்னுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியாமலே போயிட்டல, அன்னைக்கு மட்டும் எங்க அப்பா இறந்தப்ப மட்டும் கையில ஸ்பைடர் டேட்டு போட்டிருந்த உன்னை பத்தி நான் சொன்னப்போ போலீஸ் நம்பி உன்னை பிடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இத்தனை பேர் நீ கொலை பண்ணிருக்க மாட்டல அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத வெளியே நின்று பார்ட்னர் கேட்கிறாரா. இவருக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வருது. அப்படின்னா அந்த ஹீரோட அப்பாவோட பொண்ணு தான் ஹீரோயினா அப்படின்ட்டு இவருக்கு இப்பதான் ஹீரோயின் யாரு அப்படின்னு தெரியுது. அப்படி ஃபியூ டேஸ் ஆகுது. ஓ கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் தான் ஃபுல்லா அவனை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவரை டேக் கேர் பண்ணி பாக்குறத ஹீரோவும் வெளியே பில்டிங் மேல இருந்து ஜன்னல் வழியா பாக்குறாரு. அவருக்கு இவங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள வர அந்த ஃபீலிங் என்னன்னு சொல்ல தெரியாம ஒரு மாதிரி ஆகுது. இருந்தாலும் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தைரியமும் அவருக்கு இல்ல. அப்படியே இங்க ஹீரோயின் ஓவை பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தா அங்க ஓவோட அந்த பயாலஜிக்கல் அம்மா இருக்காங்க. அவங்களுமே அந்த கதை வழியா ஓவதான் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ ஹீரோயின் வரதை பார்த்ததும் அங்கே இருந்து போறாங்க. ஹீரோனுக்கு தெரியாதுல இது ஓவோட அம்மா அப்படின்ட்டு. பட் போற அந்த அம்மா பக்கத்துல ஒரு ஷேடோ இருக்கிறதையும் பாக்குறாங்க. பட் இருந்தாலும் போயிட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு இப்போ மனசுல. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க அப்படியே போயிட இவங்களை ஃபாலோ பண்ணிருக்கிற ஷேடோ யாரு, ஜூனியரும் ஜேம்ஸ் தானே. அங்க ஹீரோ வராரு. அதுவும் எப்படி ஒரு மாதிரி கோவமா வந்தவர் இங்க வந்து ஓவோட ரூம் வாசல் நின்றுட்டு ஓவே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து இவங்க 2 பேருமே பயந்து போயிடுறாங்க. டே அவன் ஏதாவது பண்றதுக்கு பிளான் பண்றேன், என்ன தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதடா. மனுஷங்களை கிரிம் ரீப்பர்ஸ் வந்துட்டு கொண்டுட்டாங்கன்னா கிரிம் ரீப்பர்ஸை இந்த உலகம் மட்டும் இல்ல கிரிம் ரீப்பர் உலகத்துல இருந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்களாம். அப்படி பண்ணிடாத. அதோட ஓ அவனாலதான் ஹீரோயின் இப்ப ஊரோட இருக்கா அப்படின்ட்டு இவங்க சொல்ல அவர் இருக்க மனநிலைமைக்கு போயிட்டு நல்லா ஒரு ரோட்டோரமா இருக்கிற கடையில குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டு இருக்காரு. போன்ல இருக்கிற லாஸ்ட் டயல்ல இருக்கிற நம்பரை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுமே அங்க வரா. வந்ததும் அங்க அந்த கடை ஓனர்ல ஹீரோனோட பேரை சொல்லி அந்த பொண்ணு தான் நீங்களா, அவர் ஃபுல்லா அந்த பொண்ணோட பேரை சொல்லி தான் புலம்பிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. புரிஞ்சுக்கிறா ஹீரோட மனசுல அவளுக்கு இருந்த இடம் போயிடுச்சு. அவன் மனசுல ஃபுல்லா இப்ப ஹீரோயின் தான் இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோ கிட்ட போயிட்டு வா இந்த வீட்டுக்கு போலான்னு எழுப்புனா கண் முடிச்சு பார்த்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீயா நீ இங்க எதுக்கு வந்து நான் உன வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போகாம அவர் பாட்டுக்கு வந்து அங்க இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல போயிட்டு படுத்துறாரு. அங்க இருக்கிற போலீஸ் பார்ட்னருக்கு கால் பண்ணி பார்ட்னர் வந்துட்டு என்னடா இங்க வந்து படுத்துருக்காவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு ஹேங் ஓவர்ல இருக்கிறவருக்கு ஹேங் ஓவர் சூப்ல செஞ்சு கொடுக்குறாரு. ஹீரோக்குமே நம்ம ஏன் இப்படி இருக்கும்னு அவருக்கு புரியல. வாய் விட்டே சொல்றாரு நான் ஏன் இப்படி ஆயிட்டேன், எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ட்டு. பார்ட்னர் சொல்றாரு இன்னுமாடா உனக்கு புரியல நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு காதல் தான் காரணம், உனக்கு ஹீரோயின் மேல லவ் வந்துருச்சு. என்னது லவ் அப்படின்ட்டு ஹீரோக்கு இப்பதான் இவர் மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் பேர் லவ் அப்படின்ட்டு புரியுது. இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாம இவர் முழிச்சிட்டு இருக்க பார்ட்னர் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. மூஜின்ல இவரும் ஹீரோனோட அப்பா எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு கிளாராவை பிடிச்சி போய் அது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னு புரிஞ்சுக்க தெரியாம குழம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா தான் டே இது லவ்டா, உனக்கு லவ் வந்துருச்சு யார் மேலேயோ, உனக்கு அப்படியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா போயிட்டு சொல்லிடு. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க எப்பவுமே நம்ம கூட
லைஃப் லாங் நம்ம கூட இருக்க மாட்டாங்க தெரியுமா. நம்ம கூட அவங்க இருக்கப்பவே நம்மளோட ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துடணும். என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இருந்தாலும் நான் அவளை லவ் பண்ணுறேன், அவள் என்னை பிரிஞ்சு போயிட்டாளுங்கிறதுக்காகவும் நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஒருபோது கூட நினச்சதில்லை. நான் என்னோட காதலை ரிக்ரெட் பண்ணதே இல்லை. அதே மாதிரி உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அந்த உண்மையான ஃபீலிங்ஸ்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த அன்பு உண்மையாக இருந்துச்சுன்னா நீ அதை ரிக்ரெட் பண்ணவே கூடாது, போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதே அட்வைஸை பார்ட்னர் இப்போ ஹீரோக்கும் கொடுத்துட்டு சரி அப்போ நானும் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி நேரா கீ கிடச்சதுல அது ஒரு பேங்க் லாக்கரோட கீ. ஸோ அந்த பேங்க்ல வந்து இந்த லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னு கேட்டா அங்க இருக்கிறவங்க இது ஓவோட அப்பாவோட தானே, அவர் தான் வரணும் அப்படின்றாங்க. அவர் தான் இறந்து போயிட்டாரடா, அதனால நான் வந்திருக்கேன், நான் போலீஸ் தான் ஓப்பன் பண்ண விடுனா அதுக்கு இவங்க பேங்க் ரூல்ஸ் ஒத்துக்காது சார், அவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு அடுத்து ஓ வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஸோ ஓ வரணும் அப்படின்ட்டு வர சொல்லிடுறாங்க. இவருக்கு வேற வழியில் ஓவை கூப்பிட்டு வந்தே ஆகணும். ஓ எங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஸோ ஓ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஓவை ஹீரோயின் வெளியே அப்படியே வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஓ கேட்குறான், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு, நீ அதுக்கு பதிலே சொல்லலையே அப்படின்ட்டு. ஹீரோயின் தெளிவாக சொல்லிடுறாங்க, எனக்கு நீ ஒரு ஃப்ரெண்டு தான், எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை, சாரி அப்படின்ட்டு. ஓக்கு புரியுது உன்னோட மனசில் ஹீரோ தானே இருக்காருன்னு கேட்க ஹீரோயின் ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போக பார்க்க ஓ சொல்கிறான், இல்லை உன் மனசில் அவர் தான் இருக்காரு, ஆனால் அவர் உன்னோட ஜூன் அப்பா அவர் இல்லை அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட மறைச்சதுனால நீ உன்னோட ஃபீலிங்ஸையும் ஒத்துக்க மாட்டேன்ற. நீயே யோசிச்சுப்பாரு, நீ அது உன்னோட சின்ன வயசுல பழகின ஜூன் அப்பான்னு நினச்சி உனக்கு அவரை பிடிச்சதா இல்லை இப்போ அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு அவருக்கு பிடிச்சதான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, உனக்கே புரியும், மற்றபடி நீயே உன்னை ஏமாத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் அடுத்து ஓவோ அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்கே பார்ட்னர் ஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின்ல சரி நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்ல பார்ட்னர் அவருக்கு பெப்பர்மின்ட் டீ கேட்குறாரு. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வெளியே போகவே இவர் அந்த கீயை காமிச்சு என்னன்னு கேட்கும்போது ஓ சொல்றான், ஆமா இதுதான் எங்க அப்பா எடுத்து கேட்டார், எங்க அப்பா கிட்ட எடுத்து கொடுத்தேன், இது உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் கையில கட்டின அந்த போட்டோ இருக்குல்ல அந்த போட்டோவை காட்டு, இந்த வாட்ச் கட்டினது யாராவது உங்களுக்கு தெரியுமா, இந்த வாட்சை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஓக்கு இது யாருன்னு தெரியல, ஸோ இல்லையே நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ஓக்கு அவனோட அப்பா இறந்த விஷயம் இதுக்கு தெரியாதுல்ல, அவனுக்கு தெரியாதுன்னு பார்ட்னருக்கு தெரியாது. பார்ட்னர் தெரியாம சரி இப்போ நீங்கள் என்னோட வர முடியுமா பேங்க்கு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி எனக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லணும், உங்க அப்பாவெல்லாம் இப்போ வர முடியாது, அவர் இறந்து போயிட்டார்ல, அவருக்கு அடுத்து இருக்கிறது நீங்க தானே, நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இறந்து போன விஷயத்த சொல்லிடுறாரு. ஓகே என்ன சொல்றீங்க நீங்க, என்னோட அப்பா இறந்துட்டாரா எப்படின்ட்டு இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். அப்படியே வெளியே காஃபி வாங்க போன ஹீரோயின்ல பார்ட்னர் கேட்டது மாதிரி பெப்பர்மின்ட் டீயும் காஃபியும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க ஓக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டீம்ல இருந்து டாக்டர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். இந்த டாக்டர் யாருன்னு தெரியுதா, ஓவோட பயாலஜிக்கலாமா அவங்களோட பையன், அதாவது 2வது பையன், அவனோட சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, நீங்க வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்களா, அந்த டாக்டர் தான் இது. ஹீரோயின் இது வரைக்கும் அந்த கதைக்குள்ள போகல, ஓவுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ல இவர் ஒருத்தர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்க அவருமே ஓ கொடுங்கன்னு சொல்லவே ஹீரோயின் காஃபி கொடுக்குறாங்க. பட் அவன் வாயில குடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அது காஃபியில பெப்பர்மின்ட் டீ ஹீரோயின் மாத்தி கொடுத்துருக்காங்க. அவன்ல வாயில போனது அது பெப்பர்மின்ட் டீ தெரிஞ்சு துப்பிடுறான், ஏன்னா அவனுக்கு பெப்பர்மின்ட் அலர்ஜியாம். ஸோ ஹீரோயின் தெரியாம கொடுத்துறேன் சாரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தன்னோட அப்பா இறந்து போன விஷயம் கிட்ட அங்க வந்து ஓ ஹீரோயின் கிட்ட நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல, எதுக்கு சொல்லலன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா இறந்து போனச்சு பயங்கரமா அழ ஹீரோயின் பார்ட்னருமா அடுத்ததா அவனோட அப்பாவோட மெமரியலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அன்னைக்கு உன்னோட அண்ணன் பையன் அந்த ரூம்ல இருந்திருக்கான், நான் தான் மாத்தி பாத்திருக்கேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஓ சொல்ற, இல்ல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஓவோட அப்பா பக்கத்துல இருந்த ஷேடோவை தொடும்போது அவரை அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் கையில கட்டின யாரோ கொலை பண்ற மாதிரி தானே இருக்கும். கொலைக்காரன் இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு, அந்த தொப்பி கிளரை இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் தானே இவரோட அப்பா இறந்திருக்காரு. அப்படின்னா இவங்க அந்த ஷேடோவை தொட்டு பார்த்தது மாதிரி அது கொலை இல்ல, இவர் நேச்சுரலா டாக்டர் சொல்ற மாதிரி ஹார்ட் அட்டாக்ல தானே இறந்து போயிருக்காங்க. இதுக்கு ஹீரோயின் ஷேடோவை பார்த்திருந்தாலும் பார்க்கலனாலும் எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது, நேச்சுரல் டெத் நடந்துதான் இருக்கும், உங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பார்ட்னரோட போயிட்டு அந்த லாக்கர்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு டேப் இருக்கு. பார்ட்னர்ல ஒருவேளை எல்லாரும் தேடிட்டு இருக்க அந்த டேப் இதுதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஓகிட்ட இருந்து அந்த டேப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த டேப்பை போட்டு பாக்குறாரு. அதுல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணு தான் பேசியிருக்கா, அதுவும் எப்படி மைனர் பொண்ணா இருக்கிற அவளை தப்பா யூஸ் பண்ணது ஓவோட அப்பான்னு அந்த உண்மையை சொல்லியிருக்கா. அவளை உட்கார வச்சு அவளை ரெக்கார்ட் பண்ணது யார் தெரியுமா, நம்ம இடையில கூட ஒரு எபிசோட்ல பார்த்திருந்தோம், ஒரு அரசியல்வாதி கிம்முன்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு கேட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக அங்க போனா அவர் சொல்றாரு, ஆமா நான் தான் அந்த பொண்ணை இன்டர்வியூ எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா அந்த பார்ல மைனர் பொண்ணுங்களை வச்சு ப்ராஸ்டியூட் பண்றாங்க அப்படின்ட்டு இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இவர் அப்போ ஒரு நியூஸ் சேனலை கவர் பண்ற ஒரு சின்ன கம்பெனிக்கு டைரக்டரா இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் வரவே அதை பாக்குறதுக்காக அந்த பாருக்கு போயிருக்காரு. அங்க போகும்போது இவர் போன நேரத்துக்கு அங்க யாருமே இல்லை, பட் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வரும்போது உள்ள அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சின்ன பொண்ணான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணு நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கா. இவர்ல சரி நீ சொல்றத நான் ரெக்கார்ட் பண்ணிக்கவா எவிடன்ஸ்கான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சம்மதிச்சிருக்கா. இவருமே இந்த பொண்ணு மூஞ்சி காட்டாத மாதிரி கழுத்துக்கு கீழே தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சொல்றாரு, ஒன்னு இந்த மாதிரி அபியூஸ் பண்ணது யாரு,
நீ தைரியமாக சொல்லுமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு இவளை அபியூஸ் பண்ணது அந்த ஓவோட அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட அதுக்காக அரேஞ்ச் பண்ணி காசெல்லாம் இந்த பாரில் இருக்கவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து அரேஞ்ச் பண்ணது யாருன்னா அந்த இடிஞ்சு விழுந்த மால் ஓனர். அவரை கூட அந்த கில்லர் கொண்டு இருப்பானே. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்ணுமே இவங்களோட டார்ச்சரில் மிரட்டல ரொம்ப பயந்து போயிருக்கா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அழுறா. இவருமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண அவனுக்கு பண்ணுறேமான்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வெளியிடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு இவர் அந்த டேப் எல்லாத்தையும் அவரோட டெஸ்க் ட்ராயரில் வச்சுட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அங்கே போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த டேப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ராயரில் பார்த்தா அங்கே இப்போ அந்த டேப்பை காணோம். எங்கே போயிருக்கோம், யார் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சிசிடிவி எல்லாம் கூட செக் பண்ணியிருக்காரு. பட் இவரால் யார் எடுத்துட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இவரை நினைச்சிருக்காரு மேபி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமா பார்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்து அந்த பார் ஆட்கள் அவரோட அப்பா கிட்ட சொல்லி அவர் ஆட்கள் மூலமா வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் ஆனால் இதை இப்படி விடவும் மனசு இல்லாம அப்போ அங்கே டிடெக்டிவா இருந்தா ஒருத்தர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு இதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை அப்படி இப்படின்ட்டு யாருமே அதை பத்தி சரியா விசாரிக்காம விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா இருக்கு, என்னடா அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த வேலை அப்படின்ட்டு இவர் அந்த வேலையை விட்டுட்டு இப்போ அரசியல்வாதியா இருக்காரு. அப்போ பார்ட்னர் கேட்கிறாரு ஓவோட அப்பா எதுக்கு அந்த மால் ஓனரை இந்த விஷயத்துல கொண்டு வந்தாரு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த கிம் என்ன சொல்றாருன்னா ஓவோட அப்பா கொண்டு வரல, அந்த மால் ஓனர் தான் ஓவோட அப்பாவை இதுக்குள்ள இழுத்து விட்டுருக்காரு. என்னன்னா அந்த மால் ஓனர் அந்த மாலை கட்டும் போதே நிறைய இடத்துல இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. பட் அந்த இடம் வீக்கா இருக்கு, அங்க இவ்வளவு பெரிய பில்டிங்ல கட்டினா நிக்காது அப்படின்ட்டு நிறைய கம்பெனில அதை இன்சூர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஓவோட அப்பா கிட்ட இந்த மைனர் பொண்ணுங்களை எல்லாம் தப்பா நடந்துக்கிறதுக்காக அனுப்பி அதை வச்சு அவரோட மாலுக்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு. ஓவோட அப்பாவும் அந்த மைனர் பொண்ணான கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாலுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்போ பார்ட்னர் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணு விக்டிம் இருக்கல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவளோட ஃபோட்டோ காட்டி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பொண்ணு இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரில் இல்லை இந்த பொண்ணு இல்லையே அந்த பொண்ணு வேற, அந்த பொண்ணோட பேரு கூட இதுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட பழைய பேரை சொல்கிறாரு. இப்போ பார்ட்னருக்கு இதில் இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணு இறந்து போனால அப்போ ஓவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் சுயநினைவு இல்லாமல் கோமாவில் இருந்திருப்பாரு. கோமாவில் இருந்த அவர் நேரடியாவோ இல்லாத ஆட்கள் வச்சோ அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ யார் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பா அப்படின்ட்டு இவர் அவருக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது கிம்மில் அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது சார் அப்படின்ட்டு அந்த மூஜின்ல ஒரு டிடெக்டிவ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன், ஆனால் எவிடன்ஸ் இல்லாமல் விசாரிக்காம போயிட்டுன்னு சொல்லியிருப்பால அந்த டிடெக்டிவ் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணதாகவும் ஓவோட அப்பா செஞ்ச அந்த தப்பு இப்போ அவனோட பையன் வழியாகவும் தொடருது, அதை நாம எப்படி அதை நிறுத்தணும், அதுக்காக நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் இவருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டை காமிக்கிறாரு. இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டிடெக்டிவ் வேற யாரும் இல்லை, இதோ இவரை ஞாபகம் இருக்கா அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓவோட அப்பா வந்து பார்க்க வந்து ஃபோனில் கூட யார்கிட்டே பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் காரில் போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தும் போயிருப்பாரு. பார்ட்னர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஓவோட அண்ணன் தான் இல்லை எல்லாம் அரசு கேட்டிருக்காரு. பட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எதுக்குன்னா ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டு. பார்ட்னர் சொல்றாரு அந்த டிடெக்டிவோட வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, அந்த வீடியோ டேப் இருக்கு, ஓவோட அண்ணன் தான் அவனோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிமா ஆள் வச்சு கொலை பண்ணிருக்கணும், இதை விட வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேற என்ன எவிடன்ஸ்னு கேட்கும்போது டிஎல் நமக்கு அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் அவங்ககிட்ட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்லடா. ஏன்னா அந்த வீடியோ ரெக்கார்டில் கொடையை வச்சு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணுக்கிட்ட கையில் அந்த பட்டர்ஃப்ளை வாட்சை கட்டிட்டு பேசிட்டு இருந்தது இவன் தான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும்ல அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது இதோ எவிடன்ஸ் அப்படின்னு அங்கே ஓ வந்து நிற்கிறான். என்னன்னா ஓ அவனோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை ரேண்டமாக பார்த்துட்டு இருக்கும்போது இவன் ஃபர்ஸ்ட் எபிசோட் நினைக்கிறேன் ஓவோட அண்ணனோட வார்ட்ரோப்ல செல்ஃபி எடுத்திருப்பான். இதெல்லாம் சும்மா சொல்லி ஆகணுமா அப்படின்ட்டு நான் தான் இதை சொல்லாம விட்டுருப்பேன். பட் அதுல தான் இங்க ஒரு இவங்களுக்கு பிரேக்கிங் த்ரூவே கிடைச்சிருக்கு. என்னன்னா அப்படியே அவன் செல்ஃபி எடுக்கும்போது அந்த வார்ட்ரோப்ல இருந்த அண்ணனோட அந்த பட்டர்ஃப்ளை வாட்சும் பதிஞ்சிருக்கு. ஸோ என் போட்டோல அந்த பட்டர்ஃப்ளை வாட்சை பார்த்துருக்கான். டிடெக்டிவும் ஹாஸ்பிட்டலில் ஓக்கிட்ட அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் கையில கட்டின அந்த கையை போட்டோவை காமிச்சு இந்த வாட்ச் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுப்பாங்க. இவனுக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. அந்த போட்டோவை பார்த்து அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை வாட்சை வச்சுக்கிறது அண்ணன் தான் சொல்லிட்டு அந்த போட்டோவையும் கொண்டு வந்திருக்கான் கையோடவே. அவன் இத்தனை வருஷமா அவங்களோட அந்த கம்பெனில செஞ்சு எல்லா கரப்ஷனுக்கான ஃபைலையும் கொண்டு வந்து மொத்தமா அண்ணங்காரனை மாட்டி விட்டுறான். இதுக்கப்புறம் நமக்கு வாரண்ட் எவன்டா தரமாட்டேன்னு சொல்லுவான், எட்ரா வாரண்டா புட்ரா அவனு சொல்லிட்டு வாரண்டோட நேரா ஓவோட அண்ணன் ஆபீஸ்க்கே வந்து ஓவோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. பார்ட்னர் தான் விசாரிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா அந்த மைனர் பொண்ணுங்களை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் உனக்கு தெரியும் தானே, அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே கிளாராவை கொலை பண்ணீங்க. ஆமா, கிளாராவை கொலை பண்ணது தொப்பி கிளார் அனுப்புறது நீயா இல்லது உங்க அப்பாவா? அதோட இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிம் அந்த பொண்ணை நீ தானே கொலை பண்ண அப்படின்ட்டு ஓவோட அண்ணன் எதையும் ஒத்துக்க மாட்டேன்டா, இதுல நான் எதுவும் செய்யவே இல்லை, அதோட இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறான். பார்ட்னர் வீட்லயே யாருன்னே தெரியாதா? டே எல்லாரும் செஞ்சது நீதான்டா, தொப்பிக்கில வச்சு கிளாராவையும் கொலை பண்ணிட்டு அதுக்கு சாட்சி இருந்த அந்த குட்டி ஹீரோவையும் கொண்டு இருக்க. அதுக்கப்புறம் தொப்பிக்கிலரையும் அவனோட ஒய்ஃபோட தங்கச்சி புருஷன் உதவியா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இவனை மென்டல் ஹாஸ்பிட்டல சேர்த்திருக்கீங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணு ஒன்னு மிரட்டி இருக்க, அதுக்காக நீ அவளையும் கொலை பண்ணிருக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்க பாருங்க, நீங்க அந்த பொண்ணை நான் மிரட்டினேன்
இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த டேட்ல நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன், என்னோட டிரைவர் கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன் அப்படின்ட்டு. பார்ட்னர்ல டிரைவர் தானே, டிரைவர் இங்க தான் இருக்கான், வா கேட்டுலான்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிட்டு கேட்டா இந்த அண்ணங்கன்னு சொல்றது எல்லாமே போய். அந்த ஃபிஷர் பாக்ஸ் விக்டிமை மீட் பண்ண அன்னைக்கு ஓவோட அண்ணன் டிரைவரை அன்னைக்கு நீ என்னோட வர வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்ட்டு என்னைக்கும் அப்படி சொல்ல மாட்டாரா, ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ காரை இவன் தனியாக எடுத்துட்டு போயிருக்கான். அடுத்த நாள் அந்த டிரைவர் மறுபடியும் கார் எடுக்கலான்னு வரும்போது அந்த கார்ல மோஜினுக்கு போற டோல் கேட்டை கிராஸ் பண்ணதுக்கான ரெசிப்டா கார்ல இருந்து கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தையும் சொல்லி ஒரு வேற என்ன எவிடன்ஸ் வேணும், அந்த பட்டர்ஃபிளை வாட்சை கையில கட்டிட்டு கொடையில முகம் தெரியாம மறைஞ்சு அந்த ஃபிஷர் பாக்ஸ் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தது இந்த அண்ணங்காரன் தான். அதோட அந்த வாட்ச் வேற அண்ணங்காரன் கிட்ட தான் இருக்கு. இவன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இதுக்கு மட்டும் இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவனோட அப்பா செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக அந்த கொலைகளை பண்ணது கூட இவன் தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகுதா. அவ்வளவுதான், இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு புரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுக்கும் அந்த ஆக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான். அடுத்ததா இங்க ஹீரோனை பாக்குறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட வீட்டுக்கு வரா. இவளுக்கு என்னன்னா, ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள் மறந்து போச்சு. இப்ப இருக்கிற ஹீரோக்கு பிடிச்சது யாரு, ஹீரோயின் தான். ஹீரோயினும் அவரு பிரிஞ்சதுக்கு காரணம் குட்டி ஹீரோ பத்தின உண்மையை ஹீரோயின் கிட்ட சொன்னதுனால தானே. அதனால ஹீரோ இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாருல. சோ இவளுக்கு ஹீரோ சந்தோஷமா இருக்கணும், எந்த ஆபத்து இல்லாம அவன் இருக்கணும். ஹீரோயினை பார்த்து பேசி, ஹீரோ உங்ககிட்ட பொய் சொல்லல, அவன் ஏமாத்தல, சொல்ல போனா அவனுக்கே குட்டி ஹீரோ அவன் இல்லைங்கிற விஷயம் அவனுக்குமே முதல்ல தெரியாது, அவனுக்குமே லேட்டா தான் தெரிய வந்தது. எனக்கும் அவனுக்குமே அவனோட மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடுச்சு. அப்பவே அவன் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். அவனோட மெமரி லாஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் தான் மறுபடியும் அவன் கூட சேரணும்னு நினைச்சேன். அவனோட சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். சோ நீயும் அவனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, அவனை தப்பா நினைக்காத அப்படின்ட்டு ஹீரோக்காக பேசிட்டு போறான். அடுத்ததா மறுபடியும் நம்ம டிடெக்டிவ் டீம் கிட்ட வந்தோன்னா அந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கல்ல, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, மொத்த ஸ்டேஷனுமே போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுவும் பார்ட்னர் தானே இந்த கேஸை கிராக் பண்ணியிருக்காரு, அவரை பாராட்டி தள்ளுறாங்க. இவ்வளோ நாளும் சப்போர்ட்டிங் டீமாக இருந்தால் இவங்களோட டீமை கிரைம் யூனிட்டுக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்களாம். எல்லாரும் குதிக்கிறாங்க, ஆரவாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆப்போசிட் எல்லாம் வயர் எரிஞ்சு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போது பார்ட்னரில் சரிடா எனக்கு பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிற வழியில் அங்கே இருக்கிற ஒரு டேபிள் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற பொண்ணோட ஹேண்ட்பேக்கு கீழே விழுந்துருது. ஐயோ சாரிமான்னு சொல்லிட்டு அவர் இதை எடுத்து கொடுக்கும்போது அந்த ஹேண்ட்பேக்கில் பொம்மை இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஒரு மாதிரி பரபரப்பாக எங்கேயும் வெளியே போறாரு. அதே நேரம் இங்கே ஹீரோவை காமிக்கிறாங்க, ஒரே குழப்பத்தில் இருக்காரு. ஏன்னா ஒரு மனுஷ பிறவியான ஹீரோயினை நான் எப்படி லவ் பண்ணுவேன், இல்லை இது லவ் இல்லை, அவளை நான் லவ்லாம் பண்ணல, எனக்கு தேவை அவளோட கண்ணு மட்டும்தான். அந்த ஓடி போனவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும், அவளை நான் கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பணும், அதான் என்னோட மிஷன். நான் அவளை லவ்லாம் பண்ணலையே, இல்லையேன்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறாரு. ஜேம்ஸும் ஜூனியரும் வேற பார்த்துட்டே இருக்காங்க இவர் படுற பாட. அப்படி இப்படின்னு யோசிச்சு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராரு. அவ கூட இருக்கிறதுனால தானே நமக்கு அப்படி தோணுது, சரி இனிமே அவளை பார்க்கக்கூடாது, அவளை விட்டு பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோனுக்கு குட் பை சொல்றதுக்காக கிளம்பி வராரு. அதே நேரம் இங்க ஹாஸ்பிட்டல்ல ஓவை பாக்குறதுக்காக அந்த பார்கேர்ள் வந்திருக்கா. அந்த குட்டி பொண்ணுல அம்மாவோட போன்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ ஹீரோ அந்த பஸ்ல தொங்கிட்டே தொப்பிக்கல கிட்ட ஹீரோன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு போயிட்டு இருப்பார்ல. இவங்க 2 பேரும் கூட பஸ்ல தானே இருந்திருப்பாங்க. அந்த சம்பவத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த சீன் ரெக்கார்டா இருக்கா. அதை பார்த்து ஓல என்ன வீடியோ அது குடுன்னு சொல்லிட்டு வாங்க பாக்குறான். பார்த்தா இவனுக்குமே புரியுது ஹீரோவும் ஹீரோயினை எந்த அளவு நேசிக்கிறாரு அப்படின்ட்டு. இவன் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அப்படி மறுபடியும் இங்க பார்ல வந்தோம்னா, பார்ல பார்ட்னர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. டீம்மேட்ல என்னது பார்ட்னர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சரி எனக்கும் பாத்ரூம் போகணும், நானும் போயிட்டு அவரை பார்த்துறேன்னு சொல்லிட்டு வெளியே வர. அப்படியே இங்க அந்த இன்னொரு டீம்மேட்டுக்கு போன்ல கால் வருது, பார்ட்னரோட பேர் போட்டு. ஆப்போசிட் எல்லாம் பக்கத்துல இருக்காரு. அவன் எழுப்பி பாக்குறாரு, அவன் எலும்புல நம்ம டீஎலுமே நல்ல மட்டையா இருக்காரு. ஸோ வேற வழியில் ஃபோனை நாம தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் அட்டன் பண்ணா அங்கே பார்ட்னர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு இவரோட மூஞ்சி ஒரு மாதிரி மாற. அப்படியே இங்கே பாத்ரூம் போலான்னு வெளியே வந்து இந்த டீமேட்டை காமிக்கிறாங்க. வந்தவர் பாத்ரூம்ல பார்ட்னர் இல்லை, ஸோ எங்கே போனாருன்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணி பார்த்தா இப்போ ஃபோன் போகல என்னது என்னாச்சு இவருக்குங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கு. இங்கே பார்ட்னரை காமிக்கிறாங்க. அவரோட கார் ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்கு, அதுலேருந்து உருண்டு கீழே விழுந்து இருக்கு. ரத்த வெள்ளத்தில் இவர் தவழ்ந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வர்றவர் பக்கத்தில் அந்த பட்டர்ஃப்ளை வாட்சை கெட்டினா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த வாட்சை கலட்டி ஒரு முகத்துக்கு மேலே வேற ஆட்டி காமிக்கிறான். பார்ட்னர்ல அந்த வாட்சையும் பிடிச்சிட்டு அப்படியே அவனை முறைச்சிட்டு இருக்க. இங்க என்ன ஆச்சு, அங்க வந்திருக்கிறவன் யாரு, பார்ட்னருக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறது எதுவும் காமிக்காம மறுபடியும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஓல இந்த வீடியோவை ஹீரோனுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சென்ட் பண்ணும்போது பார்கல் சொல்றா, கண்டிப்பா அனுப்பதான் போறியா, இதை பார்த்தா ஹீரோனுக்கு கண்டிப்பா ஹீரோட லவ் புரிஞ்சிடும், அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, உனக்கு பரவாயில்லன்னு கேட்கும்போது ஓ இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பும் போது அதுக்கு
இடையில போயிட்டு இதை அனுப்பாமல் இருக்கிறதுக்கு மனசு இல்லை. ஸோ இல்லை அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுறான். ஹீரோயினும் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போனதே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த வீடியோ வருதா, அதில் ஹீரோ அவளை கஷ்டப்படுறத பார்த்தது இவங்களுக்கு அழுக வந்துடுது. அப்போ அங்கே ஹீரோனுக்கு குட் பை சொல்றதுக்காக ஹீரோ வந்து சேர்றாரு. இனிமே உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் வேணாம், நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், இதுதான் நம்ம 2 பேரும் பார்க்கறது கடைசி தடவையா இருக்கும், இனிமே நான் ஒன்று மீட் பண்ணல மாட்டேன், குட் பைன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போக ஹீரோயின் எங்க இதுக்கு மேலே விடுறது, ஓடி போயிட்டு பின்னாடியிலேருந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு போகாத, நான் ஒன்று என்னோட ஜூன் ஒப்பா குட்டி ஹீரோங்கிறதுக்காக ஒன்று லவ் பண்ணலை, நீயா என்கிட்ட பழகினதுக்காக தான் நான் ஒன்று லவ் பண்ணேன், அதுக்காக தான் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி ஹீரோயின் லாபத்தில் மாட்டும் போது இவர் தானே போயிட்டு காப்பாற்றிருப்பாரு. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டியோ இப்போ இருக்கிற உன்னோட இந்த குணத்துக்காக தான் நான் ஒன்று லவ் பண்ணேன், ஸோ எனக்கு பிடிச்சிருக்கிறது நீ தான் அப்படின்ட்டு இவங்க ஹீரோவை கிஸ் பண்ண இவரா ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் கிஸ் வேற. ஸோ அவர் இப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருக்கா. இந்த இடத்துல எபிசோட் 14 முடியுது. அடுத்த எபிசோட் 15ஐயும் இதோட சேர்த்து போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வேற ஒரு வேலை வந்ததுனால 15வது எபிசோட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நேற்று வேற வீடியோ போடலாம், இன்றைக்கும் போடலாம், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த 14வது எபிசோட் மட்டுமாவது போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். 15வது எபிசோட எப்படியாவது நாளைக்கு காலையில் மத்தியானத்துக்குள்ளே போட்டுடுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.